அதே போல இன்னொரு சம்பவம் சொல்லலாம். இந்த சிப்ஸ் என்று சொல்லுவார்கள், அதாவது லேஸ், இந்த உருளைக்கிழங்கு ஜிஸ்து தயாரிப்பது. உருளைக்கிழங்கு என்பது தேவையான அழுத்தத்தில் இருந்தால் கூடுதலான எண்ணிக்கையில் ஒரு கிலோவில் 1.5 கிலோ கூட எடுக்கலாம் இந்த சிப்ஸை. ஆகவே இவர்கள் மரபணு மாற்றப்பட்ட அந்த உருளைக்கிழங்கை தயார் செய்து இன்னைக்கு அறுத்தார்கள். வடநாடுகளே, குறிப்பாக பீகாரிலே சில மாவட்டங்களில் விவசாயிகளிடம் கொடுத்து கான்ட்ராக்ட் பேசிக்ல அந்த உருளைக்கிழங்கை விளைச்சல் செய்தார்கள். அந்த உருளைக்கிழங்கு பெறுகிற பொழுது சிப்ஸ் அதிகமாக கிடைக்கும் என்பதாலே அப்பொழுது ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு 4 விவசாயிகள் மீது அந்த மான்சாண்டோ கம்பெனி வழக்கு போட்டது. என்ன வழக்கு என்றால், எங்களுடைய உருளைக்கிழங்கு மரபணு மாற்றப்பட்ட அந்த உருளைக்கிழங்கு விதையை நீங்கள் வேறு விவசாயிகளுக்கு விற்றிருக்கிறீர்கள், ஆகவே உங்கள் மீது வழக்கு என்று. அப்புறம் பின்னாலே விசாரணை வந்தது, வடக்காடு மன்றத்துக்கு சென்றது. உடனடியா அந்த மாநில அரசு தலையிட்டு அந்த விவசாயிகள் மீது இருக்கிற வழக்கை நீங்கள் வாபஸ் பெற்று வெளியிலே பேசிக் கொள்ளுங்கள் என்று பெரிய பிரச்சனையாக வந்தவர் வெளியிலே பேசினார்கள். என்ன நடந்தது என்றால், இந்த கான்ட்ராக்ட் பேசிக்கிலே கொடுக்கப்படுகிற விதைகளை உற்பத்தி செய்த விவசாயிகளிடம் ஒரு 2 ஆண்டுகள் கழித்து இந்த கம்பெனிகள் வாங்குகிற போது விலையை குறைத்து கேட்கிறது. சரி, இவர்களிடம் கொடுப்பதை விட வெளியிலே விற்றுவிடலாம் என்று வேற விவசாயிகளிடம் இவர்கள் விற்று விட்டார்கள். அந்த விவசாயிகள் பயிரிட்டார்கள். இதுதான் நடந்தது. ஓகே.